Hi viewers, welcome to our Release Home channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான சில குட்டியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்க போறோம். அதுக்கு இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்களா? இல்ல இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா? கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. நம்ம சமைக்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்டோ இல்ல பூண்டோ போட்டு சமைக்கும்போது அது கொஞ்சம் அடிபிடிக்க ஆரம்பிக்கும். அதோட நம்ம உருளைக்கிழங்குக்கெல்லாம் கண்டிப்பாக நம்ம பூண்டு போட்டு தான் ஆகணும். ஏன்னா உருளைக்கிழங்கு வாயுனால கண்டிப்பாக நம்ம பூண்டு சேர்க்கணும். அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் கவனக்குறைவாக விட்டுட்டோம்னா அது ஃபுல்லாகவே அடிப்பிடிச்சிடும். நீங்கள் இனிமேல் இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சுத்தமாக அடிப்பிடிக்கவே பிடிக்காது. இந்த மாதிரி எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெயை ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் அதில் பூண்டை இந்த மாதிரி நச்சு போட்டுக்கோங்க. இல்லை கட் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்க இந்த மாதிரி இதில் போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா முக்கால் பதம் வெந்ததுக்கப்புறம் அதுக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் நீங்கள் போட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா மசாலாலாம் போட்டதுக்கப்புறம் இன்னொரு வாட்டை நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் க்ளோஸ் பண்ணி ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமாட்டி நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இதில் கொஞ்சம் கூட நம்மளுக்கு அடிப்பிடிக்கவே இல்லை. இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உருளைக்கிழங்கு டேஸ்ட் சூப்பராகவும் இருக்கும், உங்களுக்கு பாத்திரம் அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டிலலாம் தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி விசேஷத்துக்கெலாம் நம்ம பலகாரம் செய்வோம். அந்த மாதிரி பலகாரம் நம்ம கொஞ்சமாக செய்ய மாட்டோம், நிறையா செஞ்சு பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கு நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே நம்ம கொடுப்போம். அந்த மாதிரி நம்ம நிறையா செய்யும்போது கொஞ்சம் நாளாக அது என்ன ஆகுனா ஒரு மாதிரி எண்ணெய் கக்கல் வாடை வர ஆரம்பிச்சிடும். அதுக்கு அந்த மாதிரி எண்ணெய் கக்கல் வாடை வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எத்தனை நாள் ஆனாலும் உங்களுக்கு அந்த எண்ணெய் கக்கல் வாடை சுத்தமாக வரவே வராது. இந்த மாதிரி ஒரு துணியில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பை இந்த துணியில் நல்லா இந்த மாதிரி மடக்கி நல்லா கட்டி விட்டுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுருங்க. இந்த மாதிரி நாட் போட்டதுக்கப்புறம் நீங்கள் எதில் ஸ்டோர் அந்த பலகாரத்தை எல்லாத்தையும் எதில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்களோ அதுக்குள்ளே இதை வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த எண்ணெய் கக்கல் வாடை சுத்தமாக வரவே வராது. எப்போதும் போல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அந்த பலகாரம் எல்லாமே. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டில் எல்லாருக்குமே சப்பாத்தி சாப்பிட்னா ரொம்பவே பிடிக்கும். ஆனால் நம்மளுக்கு சப்பாத்தி செய்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும். ஏன்னா சப்பாத்திக்கு நம்ம அவ்வளோ நேரம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் கிச்சனில் அவ்வளோ நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை மாவு பிசையணும், தேய்க்கணும், அதை போடணும். அது நம்மளுக்கு பெரிய ப்ராசஸாக தான் இருக்கும். ஆனால் அதே இது ஒரு ஆள் 2 ஆள்லாம் நம்ம ஈஸியாக போட்டுடலாம். அதே இது ஒரு 5-6 பேர் இருக்க வீட்டிலலாம் இது ரொம்பவே கஷ்டம். அதுக்கு இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் 10 நிமிஷத்தில் நீங்கள் சப்பாத்தியை போட்டு வெளியில் வந்துடலாம். அதுக்கு நீங்கள் நைட்டு போடணுன்னா காலையில் இல்லை மொதல் நாளே பிளான் பண்ணி மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா மாவை பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாவை கரெக்டான பதத்தில் பிசைகிறதுக்கு எல்லா சப்பாத்தி ஒரே மாதிரி சைஸில் நம்ம தேய்க்கிறதுக்கும் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு. இந்த மாதிரி நம்ம சப்பாத்தியை நல்லா பிசைஞ்சு நல்லா தேய்ச்சி வச்சுருங்க. தேய்ச்சிட்டு தோசைக்கல் காஞ்சோன்னே சப்பாத்தியை போட்டுட்டு 10 செகண்ட் ஒவ்வொரு சைடும் 10 செகண்ட் வைங்க. அதுக்கு மேலே வைக்கவே வைக்காதீங்க. இந்த மாதிரி 10 செகண்ட் நல்லா போட்டுட்டு எண்ணெய் எதுவும் அப்ளை பண்ணக்கூடாது. நார்மலாக 10 செகண்ட் போட்டுட்டு நீங்கள் அப்படியே எடுத்துருங்க. இந்த மாதிரி நீங்கள் எல்லா சப்பாத்தியும் போட்டதுக்கப்புறம் அந்த சப்பாத்தியை இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு வச்சு ஃப்ரீசரில் வச்சுட்டோம்னா உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். டபுள் டோர்னால் நீங்கள் ஃப்ரீசரில் வைக்கலாம், சிங்கிள் டோர்னால் ஃப்ரீசரில் வைக்காதீங்க. ஃப்ரீசருக்கு கீழே ஒரு ட்ரே மாதிரி இருக்கும், அதில் நீங்கள் வைங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போதைக்கு நீங்கள் எடுத்து அழகாக போட்டுடலாம். போட்டுட்டு நீங்கள் 10 நிமிஷத்தில் நம்ம ஒர்க்கை முடிச்சுட்டு வெளில வந்தோம்னா நமக்கு எவ்வளோ டயர்டாகவும் இருக்காது. வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் சப்பாத்தி. நிறைய பேர் யோசிப்பீங்க நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றது அவ்வளோ நல்லதே கிடையாதுன்னு சொல்லுவீங்க. ஆனால் நம்மளால் முடியாத பட்சத்துக்கு தான் நம்ம இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றோம். இந்த மாதிரி ரெகுலராக பண்ண போகிறோம். எப்போயாவது தான் நம்ம 2 வீக்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி தான் நம்ம செய்கிறனால இது ஒன்றும் நம்மளுக்கு அவ்வளோ பாதிப்புலாம் இருக்காது. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீன் அந்த மாதிரி சிக்கன் ஏதாவது நம்ம ஃப்ரை பண்ணும்போது நம்ம ரெகுலராக நிறையா போட்டுக்கிட்டே இருந்தோம்னா அது ஒரு மாதிரி பிளாக் கலரில் ஆக ஆரம்பிக்கும். எண்ணெயும் ஒரு மாதிரி கார ஆரம்பிச்சிடும். அதுக்காக இந்த மாதிரி நிறைய குவான்டிட்டியாக உள்ள சிக்கனோ மீனோ நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது அந்த எண்ணெயை இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த மாதிரி பிளாக்காகவும் வராது,
ஒரு மாதிரி கார்னர் ஸ்மெல்லும் அடிக்கவே அடிக்காது. இந்த பாருங்க, நான் ஃபஸ்ட்டு ஏற்கனவே வறுத்த எண்ணெய் தான் அது. நம்ம ஃபஸ்ட்லேருந்து வறுத்துக்கிறது அதை வந்து லைட்டாக இந்த மாதிரி வடிகட்டிக்கோங்க. இந்த மாதிரி வடிகட்டிட்டு அது நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதில் கருவேப்பிலையை கொஞ்சம் அப்படியே காம்போட 2 கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கருவேப்பிலை போட்டிங்கன்னா அந்த எண்ணெயில் உள்ள காரம் அது எல்லாத்தையுமே வந்து இந்த கருவேப்பிலை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஓவர் ஹீட்டாக இருந்தால் கூட இந்த கருவேப்பிலை உங்களுக்கு அப்சர்வ் பண்ணிடும். நம்ம சிக்கன் மீன் ஏதாவது வறுக்கும்போது நல்ல ஃப்ளேவரும் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் வறுத்து பாருங்கள். நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி இது சிக்கன் மீன் எவ்வளோ வறுத்தாலும் உங்களுக்கு அந்த எண்ணெய் வந்து கருகவும் கருகாது, கார வடையும் அடிக்காது. இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிச்சனில் நம்ம சமைக்கும்போது கையில் எங்கேயாவது நம்ம சுட்டுக்குவோம். இல்லைன்னா இந்த மாதிரி தாளிக்கும் போது இல்லை எதையாவது பொரிக்கும் போது நம்மளுக்கு அந்த எண்ணெய் வந்து தெரித்து நம்ம கையில் படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி படும்போது நம்மளுக்கு அது அப்படியே வீங்கி அப்படியே பலூன் மாதிரி அப்படியே ஊதிரும். ஏன்னா அந்த மாதிரி ஆச்சுன்னா உள்ளே வந்து சலம் கட்டிக்கிட்டு நம்மளுக்கு அது ப்ராப்ளம் ஆகும். உடனே நம்ம கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்ம பேஸ்ட்டை வந்து ஒரு திக்கான லேயராக வச்சிட்டோம்னா நம்மளுக்கு அந்த பலூன் மாதிரி பெருசாக ஆகவே ஆகாது. அதோட இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். நம்ம வீட்டில் உள்ள முட்டையில் உள்ள வெள்ளைக்கரு இருக்கும் பாருங்கள், அந்த முட்டையில் உள்ள வெள்ளைக்கருவையும் அதில் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு அந்த மாதிரி பலூன் மாதிரி ஊதி வரவே வராது. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிச்சனை நம்ம சமைக்கும் போது ரொம்பவே கவனமாக இருக்கணும். கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக நம்ம அங்கிட்டு வேறு ஏதாவது வேலை பார்க்க போயிட்டோம்னா கிச்சனில் வச்சுருக்கதே நம்ம சம்டைம்ஸ் மறந்துடுவோம். அது அப்படியே அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி தான் நான் கொஞ்சமாக டீ இருந்துச்சு, அதை சூடு பண்ணுவோன்னு இந்த சில்வர் கிண்ணத்தில் வச்சு இப்படியே கொஞ்சம் மறந்தனால அப்படியே எப்படி அடி பிடிச்சிருக்கு பாருங்கள். இதை வந்து உங்களுக்கு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தான் காட்ட போகிறேன். ஏற்கனவே வந்து நம்ம வீடியோவில் நிறைய க்ளீனிங் டிப்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன். அதை எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த சில்வர் கிண்ணத்தை நம்ம எப்படி க்ளீன் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம கடையில் போய் வேறு எதுவும் வாங்கணும்னு தேவையே கிடையாது. இதுக்கு நம்ம எதுவும் கஷ்டப்பட்டு நம்ம தேய்க்க போகிறதும் கிடையாது. எவ்வளோ ஈஸியாக 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம சூப்பராக இதை க்ளீன் பண்ணிடலாம். நம்ம கை வலிக்காமல் க்ளீன் பண்ண போகிறோம். இந்த மாதிரி இந்த கிண்ணத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா அதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக டிடர்ஜென்ட் பவுடர் தான் நான் போட போகிறேன். நீங்கள் வீட்டில் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த டிடர்ஜென்ட் பவுடர் போடலாம். இல்லைன்னா டிடர்ஜென்ட் லிக்விட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் இந்த மாதிரி லிக்விடை பவுடரை போட்டுட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. எது வரைக்கும் அடி பிடிச்சிருக்கோ அந்த அளவு ஃபுல்லாகிற வரைக்கும் நல்லா தண்ணி ஊற்றணும். இன்னும் நிறைய தண்ணி ஊற்றணும்லாம் கிடையவே கிடையாது. எது வரைக்கும் உங்களுக்கு அடி பிடிச்சிருக்கோ அது வரைக்கும் நீங்கள் தண்ணி ஊற்றினா போதும். எனக்கு கீழே மட்டும்தான் அடி பிடிச்சிருக்கு, அதனால் அந்த இது மட்டும் கவர் ஆகிற மாதிரி நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா தண்ணி ஊற்றிட்டு அடுப்பை பற்ற வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஒரு 5 to 7 minutes கொதிச்சா போதும். ரொம்ப நேரம்லாம் கொதிக்கணும்னு அவசியமே இல்லை. இந்த மாதிரி நம்மளுக்கு கொதிக்கும் போதே அதில் உள்ள அடி பிடிச்சது எல்லாமே தானாக எடுத்துக்கிட்டு வந்துடும். நீங்கள் அந்த பவுட்ரு வந்து கரையிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஃபோக்கு இல்லை ஸ்பூனை வச்சு நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டிங்கன்னா அது அப்படியே கரைஞ்சிரும். நான் ஒரு 5 minutes தான் வச்சு, ரொம்ப நேரம்லாம் அதில் நான் வைக்கலை. இப்போ இந்த தண்ணியை நான் உங்களுக்கு ஊற்றிட்டு காட்டுறேன் எவ்வளோக்கு க்ளீனாக இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா நம்ம எதுவும் வாஷ் பண்ணவோ எதுவுமே பண்ணவே இல்லை, ஜஸ்ட் அந்த தண்ணியை தான் கொதிக்க விட்டோம். இங்கே பாருங்கள் எவ்வளோக்கு க்ளீனாக ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே நம்மளுக்கு கொதிக்கும் போதே அந்த அடிப்பிடிச்சது எல்லாமே தானாகவே எடுத்துக்கிட்டு வந்துருக்கும். அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கதை நம்ம ஸ்க்ரப்பரை வச்சு நீங்கள் தேய்ச்சிங்கன்னா, கம்பி ஸ்க்ரப்பரை வச்சு நீங்கள் தேய்ச்சிங்கனாவே சூப்பராக பளிச்சுன்னு புது பாத்திரம் மாதிரி ஆயிரும். இதுக்கு நம்ம மாங்குன்னு தேய்க்கணும், கடையில் போய் வேறு ஏதாவது பொருள் வாங்கணும், இல்லை இந்த சட்டியை தூக்கி போட்டு வேறு சட்டி வாங்கணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இந்த மெத்தட் ட்ரை பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னவோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.